விஐபி பகுதியில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க விஐபி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் மதிமுக நிர்வாகி மல்லை சத்யா அவர்கள். சார் வணக்கம், குட் மார்னிங். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுற கேள்வி அரசியல்ல வரதுக்கு முன்னாடி மல்லை சத்யா யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கம். மல்லை சத்யா என்கின்ற நான் தலைவர் வைகோ அவர்களால் அழைக்கப்பட்டவன். மல்லை சத்யா என்பதற்கு முன்பாக நான் அரிமா சத்யாக அறியப்பட்டவன். அரிமா சங்க செயல்பாட்டாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளனாக, ஒரு விளையாட்டு வீரனாக இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக நான் தற்காப்பு கலையில் இருந்தவன். போதி தர்மர் பிறந்த மண் காஞ்சி மண்டலம் என்கின்ற காரணத்தினால் அந்த வாழையடி வாழையாக வந்த இடத்தில் என்னை பயிற்றுவித்த என்னுடைய மாஸ்டர் இங்ஷுஃப் ஷேகர் அவர்கள் என்னை தற்காப்பு கலையில் 1991 ஆண்டு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெறுவதற்கு முன்பாக இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு என்னை அழைத்துச் சென்று போட்டியில் பங்கேற்க வைத்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக என்னை வடிவமைத்தவர் என்னுடைய மாஸ்டர் இங்ஷுஃப் ஷேகர் அவர்கள். அதற்கு பின்பாக பல்வேறு சமூக சேவையுடன் இணைந்து பணியாற்றியவன். அரிமா சங்கத்தின் மாமல்லபுரத்தின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் சாசன தலைவராக, அப்பொழுது என்னுடைய அரிமா ஆளுநராக திருச்சியை சேர்ந்த அண்ணன் நீதி அவர்கள்தான் இருந்தார்கள். அதற்கு பின்பாக தான் என்னுடைய அரசியல் பயணம். அது 1993 இறுதி பருவத்திலிருந்து துவங்கியது என்பது ஒரு சிறிய அறிமுகமாக என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன்.